அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அடுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அதாவது இன்றைக்கி பார்த்தினாக்கா மே மாதம் சரியாக பார்த்தினாக்கா 10ஆம் தேதி டிவிகே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பார்த்தினாக்கா மதிப்புக்குரிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சராக பார்த்தினாக்கா திரு விஜய் அவர்கள் பார்த்தினாக்கா பதவியேற்றுக்கிட்டார். அவரோட பார்த்தினாக்கா ஒரு 9 அமைச்சர்களும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் யாருன்னாக்கா பி வெங்கடரமணன். இவர் தான் பார்த்தினாக்கா நம்மளுடைய அடுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பார்த்தினாக்கா பதவி வகிக்க போகிறார் அப்படின்றது ஒரு நியூஸ். யார் இவர்? இவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? இவர் பார்த்தினாக்கா பள்ளி கல்வித்துறைக்கு நம்ம எதிர்பார்க்கறது நடக்குமா? நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இவர்கிட்ட இருந்து? பள்ளி கல்வித்துறை சிறப்பாக செயல்படணும், நமக்கு டிஆர்பி தேர்வுகள் அடுத்தடுத்து நடக்கணும். இதுதான் பார்த்தினாக்கா நம்ம எதிர்பார்க்குறது. இன்றைக்கி பார்த்தினாக்கா அந்த பதவி ஏற்றுக்கிட்ட 9 அமைச்சரில் ஒரு முக்கியமான அமைச்சர் யாருன்னாக்கா திரு KA செங்கோட்டையன். இவர் பார்த்தினாக்கா முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். இவர் இருக்கிறதுனால அவர் பார்த்தினாக்கா பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அதனால் அவரும் பார்த்தினாக்கா அந்த கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இவரை பற்றி ஒரு டீட்டெயில் பார்ப்போம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிறாரு பாருங்கள், இவர் தான் பார்த்தினாக்கா அந்த வெங்கடரமணன். புதிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். நீங்கள் பார்த்தினாக்கா நான் வாட்ஸ்அப்பில் இருக்க அவருடைய அந்த வாழ்க்கை குறிப்பு, அதாவது அவரை பற்றின குறிப்பு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பி வெங்கடரமணன் தாவேகா, டிவிகே கட்சி. வாழ்க்கை குறிப்பு: தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான பி வெங்கடரமணன் அவர்களின் விரிவான வாழ்க்கை குறிப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அடிப்படை விவரங்கள்: இவருடைய முழு பெயர் பார்த்திங்கன்னா பி வெங்கடரமணன். தந்தை பெயர் பார்த்தினாக்கா பத்மநாபன். எந்த வருடம் பிறந்திருக்காருன்னா 1978. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சொந்த ஊர் பார்த்திங்கன்னா சென்னை. கட்சி பதவி பார்த்தினாக்கா இவர் டிவிகேயில் பொருளாளராக இருக்கார், அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் பொருளாளராக இருக்கார். இவருடைய எஜுகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவளை என்ன படிச்சிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தினாக்கா அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி அவர் முழுசாக பார்த்தினாக்கா உள்வாங்கிக்கிட்டு பண்ண முடியும். அந்த வகையில் இவர் பார்த்தினாக்கா நல்லாவே படிச்சிருக்காரு. அதாவது பார்த்தினாக்கா டிகிரி படிச்சிருக்காரு, எல்எல்பியும் முடிச்சிருக்காரு. இவர் சட்டம் மற்றும் வணிகவியலில் பல பட்டங்களை பெற்றுள்ளார். அதாவது எம்காம், எல்எல்பி படிச்சிருக்காரு. எம்காம் பார்த்தினாக்கா அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும், எல்எல்பி பார்த்தினாக்கா பெங்களூர் பல்கலைக்கழகத்திலையும், அது மட்டும் இல்லாமல் எம்பிஏவும் படிச்சிருக்கார் பெரியார் பல்கலைக்கழகத்தில். அதனால் பார்த்தினாக்கா இவர் கண்டிப்பாக அந்த பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு நல்லதை செய்வார் அப்படின்னு நம்ம நம்பலாம். இன்றைக்கி பதவி ஏற்றுக்கிட்டதுனால நமக்கு இமீடியட்டாக பார்த்தினாக்கா வித்தின் அ வீக் அப்படின்னா பார்த்தினாக்கா வித்தின் 15 டேஸுக்குள்ளே இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியும். அதாவது பள்ளி கல்வித்துறைக்கு இவர் என்ன பண்ண போகிறாரு. நமக்கு எப்போ தெரிஞ்சிக்கலாம் டீட்டெயில்டாக அப்படின்னாக்கா நமக்கு இமீடியட்டாக பார்த்தினாக்கா ஒரு நிதிநிலை அறிக்கை பார்த்தினாக்கா சப்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தினாக்கா இந்த இயருடைய ஸ்டார்டிங்கில் இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் பார்த்தினாக்கா அவங்க தாக்கல் பண்ண நிதிநிலை அறிக்கை அப்படின்றது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க பண்ணுறது தான் பார்த்தினாக்கா ஒரு முழு நிதிநிலை அறிக்கையாக இருக்கும். அதனால் அந்த நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளோ அமௌண்ட் அலாகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிதிநிலை அறிக்கைக்கு மேலே பார்த்தினாக்கா ஒரு விவாதம் நடக்கும். அந்த விவாதத்தில் பார்த்தினாக்கா எவ்வளோ வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்முடைய யூடியூப் சேனல்லே சொல்லியிருப்போம். அவங்க டிவிகேவுடைய மேனிஃபெஸ்டோவில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா டிஆர்பி தேர்வுகள் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவிலான அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்கும் ஃபில் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தினாக்கா நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். டிஆர்பி தேர்வுகள் உடனே வரும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போது அனௌன்ஸ் பண்ணி அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச அந்த டெட்டு, ஸ்பெஷல் டீச்சர்ஸ்னு ஒரு டெட் எக்ஸாம் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸாம் மேபி பார்த்தினாக்கா ஜென்ரல் டெட் எக்ஸாமாக சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா டீச்சர்ஸ்க்கும் பார்த்தினாக்கா வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் ஒன்று. அடுத்தது பார்த்தினாக்கா ஆல்ரெடி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போதைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி 2 நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஒன்று பார்த்தினாக்கா நோட்டிஃபிகேஷன் மாடிஃபிகேஷன் வரலாம். ஒன்று பார்த்தினாக்கா அந்த நோட்டிஃபிகேஷன் மாடிஃபிகேஷன் அந்த ஸ்பெஷல் டெட்டு ஜென்ரல் டெட்டாக மாறுதா, திரும்பவும் பார்த்தினாக்கா அப்ளை பண்ணாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு பார்க்கணும் ஒன்று.
செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி சப்போஸ் அது மாறல அப்படின்னாக்கா ஸ்பெஷல் டெட்டு என்ன டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே டேட்டில் தான் நடக்கும். ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, நம்ம இப்போ சரியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மந்த்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறோம். நமக்கு இந்த இயர் எண்டுக்கு முன்னாடி ஒரு போஸ்டிங் ஆர்டர் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் டெட் எக்ஸாம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிங்க. நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணல, இல்லை என்னுடைய ஆம்பிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மட்டும்தான் அப்படின்னாக்கா பிஜிடிஆர்பி உட்காந்து படிங்க. கண்டிப்பாக ரெண்டுத்தில் ஏதோ ஒரு எக்ஸாம் வரும், இல்லை 2 எக்ஸாமும் ஒரே டைமில் 1 மந்த் கேப்பில் கூட நோட்டிஃபிகேஷன் வரலாம், 1 மந்த் கேப்பில் எக்ஸாம் கூட நடக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, எந்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் நம்ம அந்த பாஸ் மார்க், தட் மீன் வந்து கட் ஆஃப் மார்க் டாப் 10 ரேங்கில் வர முடியும். டாப் 10 ரேங்கில் வந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில், வில்லேஜில் நம்ம டீச்சராக ஜாயின் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் வந்து அந்த டீச்சிங் ப்ராசஸ், அந்த வேலை வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். காலையில் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ டாப் 10 ரேங்க்குக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஸ்கூலில் வேலை கிடைக்கும். அப்போது உங்களால் வந்து சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.